ஐஃபில் டவரை பழைய இரும்பு கடைக்கு வித்த ஸ்கேமை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1925ல பிரான்ஸ்ல ஐஃபில் டவரை பத்தி இஷ்யூஸ் போயிட்டு இருந்திருக்கு. அந்த கேப்ல ஒரு ஸ்கேம் பண்ணணும்னு முடிவெடுத்த விக்டர் லஸ்டிங்கிற ஆர்டிஸ்ட் ஒரு ஃபேக் கவர்மெண்ட் ஸ்டேஷனரி செட் பண்ணி பணக்கார மெட்டல் டீலர்ஸ்க்கு ஒரு இன்விடேஷன் அனுப்புறாரு. இது மாதிரி மெட்டல் ஸ்கிராப் டீல் ஒன்று இருக்குன்னு. அவங்க கிட்ட ஏற்கனவே அவர் ரெடி பண்ணி வச்சிருந்த ஃபேக் டாக்குமெண்ட்ஸை காட்டி, நான் அந்த ஐஃபில் டவரோட ஒன் ஆஃப் த டைரக்டர், இந்த ஐஃபில் டவரை ஒழுங்கா மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல கவர்மெண்டால, ஸோ அதை டிஸ்மேண்டில் பண்ண போறாங்க, நான் தான் அந்த டீல் எடுத்து கொடுக்க போற அஃபிஷியல்னு ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் காட்டி எல்லாரையும் நம்ப வைக்கிறாரு. அதுல பாய்சானிங் பிசினஸ் மேன் கிட்ட அந்த டீல் போக, அவரும் அதை நம்பி இவருக்கு தோராயமா 70,000 பிரான்ஸ் யூரோ லஞ்சமா கொடுத்திருக்காரு அந்த டீலை ஓகே பண்ண. அதை வாங்கின இவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வேற இடத்துக்கு போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அதே பிளானோட வராரு. இந்த வாட்டி வந்தவங்க இது உருட்டுன்னு கண்டுபிடிச்சு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இவருக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சு பாரிஸ்ல இருந்து அமெரிக்காக்கு வேற நேம் மாத்திட்டு போறாரு. அங்க போயும் கள்ள நோட் அடிக்கிறேன்னு போலீஸ் கிட்ட மாட்டி ஜெயிலுக்கு போய் அங்கேயே 20 வருஷம் கழிச்சு இறந்து போறாரு. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சும்மாவா சொன்னாங்க? நம்ம ஊர்லயும் நிறைய எம்எல்எம் ஸ்கேம் வேற வேற விதத்தில் நடந்துட்டு தான் இருக்கு. கவனமா இருங்க எல்லாரும்.